நம்ம கார்ல பலூன் வரும்னு சொல்லுவாங்கல்ல. அத யாரு உதவியாப்பா? ஆமாங்க. ஏர் பேக்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ நம்ம வாங்கக்கூடிய கார்ஸ் எல்லாத்துலயுமே 2 ஏர் பேக்ஸ், 4 ஏர் பேக்ஸ், 6 ஏர் பேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேஃப்டி புரொடெக்ஷன்க்காக குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஏர் பேக்ஸ் எப்படி வொர்க் ஆகுது? இது நிஜமாவே நம்ம லைஃப்ப சேவ் பண்ணுதா? இது எல்லாமே தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நீங்க பார்த்திருக்கிறது கார் ஃபீச்சர்ஸ் இன் 60 செகண்ட்ஸ். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஏர் பேக்ஸ்ங்கிறது நம்ம சில காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ட்ரெயின்லலாம் போம்போது ஒரு தலகாணி மாரி வச்சிருப்போம். ஏர் ஃபில் பண்ணோனே தலகாணி மாரி அந்த ஷேப்ல வந்துரும்ல. ஸோ கிட்டத்தட்ட அதே மாரி ஒரு மெட்டீரியல்ல தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இம்பாக்ட் நடக்குது அப்படின்னா, கார்ல ஃப்ரண்ட்ல டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த காரோட ஆக்ஸிலரோமீட்டர் பிளஸ் அதுல ஒரு இம்பாக்ட் சென்சார் வச்சிருப்பாங்க. அந்த இடம் படுற வரைக்கும் அந்த கார் இம்பாக்ட் ஆகுதா இல்லையாங்கிறத அதை அனலைஸ் பண்ணிட்டே இருக்கும். பட்டுச்சு அப்படின்னா அது இம்பாக்ட்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிக்கிட்டு மில்லி செகண்ட்ஸ்ல இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோடியம் அசைட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை அந்த கர்டன்ஸ்ல இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நைட்ரோஜன் கேஸை ப்ரொடக்ட் பண்ணும். இந்த நைட்ரோஜன் கேஸ் 20 to 30 மில்லி செகண்ட்ஸ்ல ஜெனரேட் ஆகி இது ஃபுல் அண்ட் ஃபுல் கர்டைன்ஸாவும் நமக்கு ஒரு ஏர் பேக்ஸ் மாதிரி அப்படி ஜெனரேட் ஆகும். ஸோ இது எங்கெங்கெல்லாம் ஜெனரேட் ஆகும்னா, ஸ்டியரிங் வீல்ஸ், ஃப்ரண்ட்ல டேஷ்போர்டு, அந்த ஃப்ரண்ட் பேசஞ்சர் அண்ட் சைடு அந்த பக்கத்துல இருக்க பேசஞ்சருக்கு சைட் ஃபுல்லா கர்டன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வரும். ஸோ இது முக்கியமா எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீட் பெல்ட்ஸ் நம்ம போட்டிருப்போம். இதை போட்டுட்டு நம்ம ஸ்டியரிங்ல நம்ம பண்ணும்போது அந்த ஸ்டியரிங்ல அது வரும்போது நமக்கு எந்த ஒரு இம்பாக்டும் இல்லாம, சைடோ எதுவுமே இம்பாக்ட் இல்லாம சேஃபா நம்ம அந்த சீட்ல நம்ம உட்கார்ந்துருப்போம். ஸோ இதனால நமக்கு பெரும்பாலும் அந்த கிளாஸ்ல ஈடுபடாது. எந்த ஒரு பெரிய இம்பாக்ட் நமக்கு நடக்காது. ஸோ ஈஸியா நம்ம வெளியே பண்ண முடியும். ஸோ அதனால ஒரு ஏர் பேக்ஸ்ங்கிறது ஒரு செம சேஃப்டியான ஃபீச்சர். கண்டிப்பா எல்லாருமே அட்லீஸ்ட் 2 ஏர் பேக்ஸ் உள்ள கார் அது கண்டிப்பா வாங்கிக்கோங்க. எக்காரணத்துக்கு கொண்டாந்தாலும் அது ஏதோ ஒரு சமயத்துல நமக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ கைஸ், வொர்க்கிங் அண்ட் நீட் ஆஃப் ஏர் பேக்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம். இனி அடுத்த வீடியோல ஐசோஃபிக்ஸ் ஸ்டைல் சீட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.